அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே வந்து அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள் யாராலையும் வந்து கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடலன்னு இது வரைக்கும் அவர் ஒரு பைசா தொடர யாராலும் செய்ய முடியும். இது வரைக்கும் வந்து எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்டை வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம்? யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா அம்மாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு? லேண்டை வித்துதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அவர் தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. ஆமாண்ணா, ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றான்னு சொல்லுவீங்க? சிலிண்டர் அனுப்பிச்சா பாத்தீங்களா, அதுக்கே 400 கோடி. சரிண்ணா. தாய்மாமன் தங்க முதல்ல அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கே எத்தனை 1000 கோடி. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிறதே 700 கோடி. 700 கோடி 400 கோடி செலவு பண்றாரு. அவரோட சொந்த பணத்தை தான் 400 கோடி கூட செலவு பண்றாரு. எப்படிமா சொந்த பணம் செலவு பண்ணுவாரு? கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வரி பணமா இருக்கும். இது வரைக்கும் வந்து எந்த கட்சியிலுமே சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் செலவு பண்ணிருக்காரு. இடத்த வித்தோ இல்ல அவரோட இன்கம் வச்சோ எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. இப்ப இடத்த விட்டு தளபதி உங்களுக்கு செஞ்ச எதனா ஒரு திட்டம் சொல்லுங்க. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு 1000 ரூபாய். அது போதாதா?